ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. கண்சோர வெங்குருதி வந்தெழிய வெந்தழல் போல் கூந்தளாலை மண்சேர முளையுண்ட மாமதலாய் வானவர் தம் கோவே என்று விண்சேரும் இளந்திங்கள் அகடுரிஞ்சி மணிமாடம் மல்கு செல்வத் தன் சேர எம்பெருமான் தாள் தொழுவார்கான் மின் என் தலை மேலாரே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் மிகவும் உன்னதமான க்ஷேத்திரம் திருச்சேரை என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்தினுடைய அனுபவம். ஆழ்வாராலே சேரை என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்யதேசம் திருச்சேரை அப்படின்னு சம்பிரதாயத்துல விவகாரம். ஊர் பேரும் திருச்சேரைன்னு தான் சொல்றார். பிரம்மாண்ட புராணத்திலே சாரக்ஷேத்திரம் என்று கொண்டாடப்பட்டதான ஆச்சரியமான திவ்யதேசம். பஞ்சசாரக்ஷேத்திரம் அப்படின்னும் விவகாரம் உண்டு. பஞ்சசாரக்ஷேத்திரம் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல 5 விஷயங்கள் சாரம். அப்படின்னா சார 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 சாரன்னு பெயர்லயே 5 சார கொண்ட உத்தமமான ஒரு திவதேசம். என்ன 5 அப்படின்னா, முதல்ல க்ஷேத்திரம் சார க்ஷேத்திரம் 1, 2வது தீர்த்தம் சார தீர்த்தம் சார புஷ்கரணி 2, 3வது விமானம் சார விமானம் 3, 4வது பெருமாள் சாரநாதன் 4, 5வது தாயார் சாரநாயகி என்கிற சாரநாச்சியார் 5. இப்படி பஞ்சசார க்ஷேத்திரம் அப்படின்னு உத்தமமா இந்த திவதேசத்திற்கு சம்பிரதாயத்துல விவகாரம். முடிகொண்டான் அப்படின்னு ஒரு நதி, குடமுருட்டி அப்படின்னு ஒரு நதி, 2 நதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உத்தமமான திவதேசம். பெருமாள் மூலவருக்கு சாரநாதன் அப்படின்னு திருநாமம். நின்ற திருக்கோலத்தில் கிழக்கே திருமுக மண்டலமா கிழக்க பார்த்தபடி நின்று இருக்கிற பெருமாள். பெருமாளுடைய 2 பக்கமும் பெருமாளுடைய திருவடிகளின் அருகே பெருமாளுக்கு வடக்கு பக்கத்துல காவேரியும் தெற்கு பக்கத்துல மார்க்கண்டேயரும் மண்டியிட்டு பெருமாளை கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கிறபடி கர்ப்பகிரகத்தில் இருக்கா. இவா 2 பேருக்கும் தான் பெருமாள் பிரத்யக்ஷம். பெருமாள் மூலவர் ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப விலட்சணமான பெருமாள். நல்ல ஆஜானுபாகுவான திருமேனி. ஏதோ திட்டமான பெருமாள்லாம் கிடையாது. நின்ன பெருமாள்கள்லயே நல்ல உசரமான பெருமாள்கள்ல இவரும் ஒருத்தர். எத்தனை உசரமோ அத்தனை ஆகிருத்தியா நன்னா திடமா இருக்கக்கூடிய அகன்று விரிந்த திருமேனி பெருமாளுக்கு. பெருமாளுடைய திருமுக மண்டலம் அத்தனை நேர்த்தியா இருக்கும். ஒரு க்ஷணம் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை உத்து பார்க்கிறச்ச பெருமாள் அப்படியே நாமள நேர்ல பார்க்கிறாப்புல இருக்கும். ஆச்சரியமான பெருமாள். பெருமாள் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார் மேலிரண்டு திருக்கரங்களாலே. உத்தமமா கீழே வலது திருக்கரத்தில் அபயஹஸ்தத்தை வைத்துக் கொண்டு அந்த அபயஹஸ்தமாக வைத்த வலது கையிலே கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவே உத்தமமான தாமரை புஷ்பத்தை பெருமாள் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கோலம் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற கோலம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் தன்னுடைய வலது திருக்கரத்தில் இதே போல கட்டவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவே தாமரை புஷ்பத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியதான காட்சியை சேவிக்கலாம்னு சொல்றா. அதே போல எம்பெருமான் இங்கே ஸ்ரீவைகுண்டநாதனாக சேவை சாதிக்கிறான். பெருமாள் தன்னுடைய இடது திருக்கரத்தினாலே கதையை ஊன்றிக் கொண்டு சேவை சாதிக்கிறான். இந்த எம்பெருமானுக்கு திருமேனியோட இல்லைன்னாலும் தனியாக பெருசா ஒரு வில்லு சமர்ப்பிக்கிறது வழக்கம். உத்தமமான வில்லோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறார். சமயங்கள்ல பெருமாளுக்கு கதையும் சமர்ப்பிப்பா. கதை இல்ல, வாளும் சமர்ப்பிப்பா பெருமாளுக்கு. பெருமாள் திருமேனியிலேயே கதை உண்டு, சங்க சக்கரங்கள் உண்டு. வில்லையும் வாளையும் பெருமாளுக்கு தனியா சமர்ப்பித்தாலானா பெருமாள் பஞ்சாயுதங்களோடு சேவை சாதிக்கக்கூடிய உத்தமமான ஒரு சேவை. பொதுவா மூலவர் திருமேனியிலே ஆயுதங்களோ ஆபரணங்களோ சாத்துப்படியோ ரொம்ப இருக்காது. ஆனா இந்த திவதேசத்தில் மூலவர் திருமேனியிலே இடம்பெறாத திருவாபரணமே கிடையாது. அத்தனை ஆபரணங்களையும் பெருமாள் சாத்திக்கொண்டு ஸ்வர்ண கவச்சமெல்லாம் கூட சாத்திக்கொண்டு ஆச்சரியமா அப்படி கல் பதித்த கிரீட்டம் என்ன பெருமாளுடைய திருக்கையிலே உத்தமமான தோடா சாத்தின்னு இருக்கார்.
மகாவித்வான்கள்லாம் கையில தோடா போட்டுப்பாலே அந்த மாதிரி கல் பதித்த ஆச்சரியமான தோடாவெல்லாம் கூட பெருமாள் சாத்தின்னு இருக்கார். இப்படி ஆச்சரியமா சர்வாலங்கார பூஷிதமா நிறைய திருவாபரணங்கள் சாத்தி கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய கல்யாண திருக்கோலம். உத்தமமான எம்பெருமான். மார்புல வக்ஷஸ்தலத்துல தாயார் இருக்கா, தாயார் சேவை சாதிக்கிறா. இந்த எம்பெருமானுக்கு சாரநாதன் அப்படின்னு திருநாமம் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆழ்வார் தன்சேர எம்பெருமான், தன்சேர எம்பெருமான், தன்சேர எம்பெருமான் அப்படின்னு குளிர்ந்த திருச்சேரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு கொண்டாடுறார். இந்த சேரைக்கு சாரக்ஷேத்திரத்துக்கு குளிர்ச்சி எப்படின்னா பிரதானமா சார புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம், 2 நதிகள், இன்னும் சின்ன சின்னதா நிறைய தீர்த்தங்கள்னு மொத்தம் 9 தீர்த்தங்கள் இந்த திருச்சேரையில உண்டு. இத்தனை தீர்த்தங்களும் 2 நதிகளும் பசுமையாக இருக்கிறபடியினாலே குளிர்ந்த க்ஷேத்திரம், எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதனால தன் சேரை, குளிர்ந்த சேரை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். குளிர்ச்சின்னு சொல்லக்கூடியது வெளியில இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஜலத்தினால் ஏற்படக்கூடிய அந்த குளிர்ச்சி மட்டுமல்ல. இந்த பரம பவித்திரமான சார புஷ்கரனிலே எவன் ஒருத்தன் தீர்த்தாமாடுகிறானோ, தீர்த்தாமாடிட்டு எவன் சாரநாத பெருமாளை சேவிக்கிறானோ அவனுக்கு அவனுடைய உஷ்ணமான சம்சார தாபத்தை, பாவங்களை, கர்மாவை எல்லாம் சமணம் பண்ணி குளிர்வித்து அந்த எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே தன்னுடைய திருவடி நிழலிலே அவனை குளிர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே அந்த குளிர்ச்சியையும் தரக்கூடியதான ஆத்ம சீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு நிரந்தரமான ஆனந்தம்னு சொல்லக்கூடியதான குளிர்ச்சியை தரக்கூடிய க்ஷேத்திரமானபடியினாலே அந்த தன்மை, குளிர்ச்சியான் தன்மையோடு சேர்ந்து தன் சேரை, பாவங்களை ஒழித்து ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை தரக்கூடியதான திருச்சேரை அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய வாக்கிலே வந்த அற்புதமான திவதேசம். மூலவர் பெருமாள சேவிச்சுட்டே இருக்கலாம். உற்சவர் ஆஸ்தானத்துல இல்லாம பிரம்மோத்சவ சமயமோ புறப்பாடு சமயமோ இருக்கிறச்ச மூலவர் திருமேனியை முழுசா சேவிக்கிறபடியான பாக்கியம் கிடைக்கும். பெருமாளுக்கு வலதுபுறத்திலே மார்க்கண்டேய மகரிஷி அண்ணா சாஷ்டாங்கமா உட்கார்ந்துண்டு கைகூப்பி சேவிச்சுருக்கார். பெருமாளுடைய இடதுபுறத்திலே காவேரின்னு சொல்லக்கூடிய நதி தேவதை கையிலே தாமரை புஷ்பத்தை ஏந்தி கொண்டு மண்டியிட்டு கொண்டு மண்டியிட்ட நிலையிலே பெருமாள் திருவடிகள் அந்த தாமரை புஷ்பத்தை சமர்ப்பிப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இப்படி இவா 2 பேருக்கும் பிரத்யட்சமா வரம் கொடுத்த ஆச்சரியமான எம்பெருமான் சாரநாதன். வசந்த சாலக்கிராம மாலைகள் நிறைய சாத்தின்னு இருக்கார் பெருமாள். லக்ஷ்மி காசு மாலை சாத்தின்னு இருக்கார். இந்த பெருமாளுடைய திருவாபரணங்கள், குறிப்பா மூலவர் சாத்திக்கிற திருவாபரணங்கள் அப்படின்னு அதையே உத்து நின்று நன்னா பொறுமையா அனுபவிச்சு சேவிக்கும்படியான திவதேசம். உத்தமமான பெருமாள். உற்சவருக்கும் சாரநாதன் அப்படின்னு தான் திருநாமம். உற்சவர் எம்பெருமான் மூலவரை போலவே மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு மூலவரை போலவே கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிலே தாமரை புஷ்பத்தை இடுக்கி பிடித்துக் கொண்டு இடது கீழ் திருக்கரத்தை கதையை ஊன்றிக்கொண்டு மலர்ந்த முகத்தோடே லேசான புன்முறுவலோடே மந்தஸ்மிதத்தோடே சேவை சாதிக்கிற ஆச்சரியமான பெருமாள். மூலவராட்டம் உற்சவரும் கூட நல்ல ஒசரத்துக்கு தகுந்த திட்டமான திருமேனி, ரூபசுந்தரனா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய மன்மதன் இந்த எம்பெருமான். இந்த எம்பெருமானுக்கு விசேஷமாக 5 நாச்சிமார்கள் உண்டு. எப்போதும் வருஷத்தில் 365 நாளும் நாச்சியார்கள் அத்தனை பேரோடையும் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான். 5 நாச்சியார்கள் யார் யாருன்னு பார்த்தால் ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி, ஆண்டாள், சாரநாயகி தாயார் என்று சொல்லக்கூடிய 5 நாச்சிமார்களோடு கூட சதா சேர்த்தியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய உத்தமமான எம்பெருமான். பொதுவா பெருமாள் மட்டும் 7 இருக்கிற சன்னதியா இருந்தாலும் சரி, அல்லது பெருமாள் தாயார் அவ 2 பேர் மட்டும் இருக்கக்கூடிய சன்னதி, ஒரு திருநறையூரை போல, அங்க எப்படி ஸ்ரீனிவாச பெருமாளும் மஞ்சுளவள்ளி தாயாரம் மாத்திரம் இருக்காளோ அந்த மாதிரி பெருமாளும் ஸ்ரீதேவியும் மட்டும் இருக்கிற சன்னதி, அல்லது பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார்களோடு இருக்கிற சன்னதியா இருந்தாலும் சரி, நம் மாத்து சாலக்கிராம பெருமாளா இருந்தாலும் சரி, திருவாராதனம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிக்கிறச்ச
ஸ்ரீ பூமி நீலா சமேத அப்படின்னு சொல்றதுதான் சம்பிரதாயம். திருமலையில கூட திருவேங்கடமுடியானுக்கு அர்ச்சனை பண்ணி முடிக்கிறச்ச ஸ்ரீ பூமி நீலா அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமக அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தான் சம்பிரதாயம். பெருமாள் எங்க எழுந்தருள் இருந்தாலும் ஸ்ரீவைகுண்ட சாநித்தியத்தோட எழுந்தருள் இருக்கிறார்னு சொல்றபடினாலே ஸ்ரீவைகுண்டத்தை போலவே ஸ்ரீதேவி என்ன, பூமி தேவி என்ன, நீலாதேவி என்ன, 3 நாச்சிமார்களோடையே பெருமாள் சாநித்தியம் பண்ணுகிறான்னு சம்பிரதாயம். முகமே தெரியாத, உருவமே தெரியாத நம்மாத்து சாலக்கிராம பெருமாள்ல கூட பெருமாள் ஸ்ரீபூமி நீலாதேவியோட வாசம் பண்றான்னு தான் நம்ம நம்புறோம். அதுதான் நம்ம சம்பிரதாயம். ஆனால் பிரத்யக்ஷமா ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு சொல்லக்கூடிய 3 நாச்சியார்களும் விக்கிரக ரூபமா என்னைக்கும் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரே திவ்யதேசம்னு சொன்னால் இந்த திவ்யதேசம் தான். எல்லா திவ்யதேசத்திலும் ஸ்ரீதேவி, பூமி தேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார் உண்டு. தாயார் இருப்பா, ஆண்டாள் இருப்பா. நீலாதேவி நாச்சியார் பெருமாளோட சேர்ந்து இருக்கிறதா தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா பிரத்யக்ஷமா பெருமாளோட கூட நீலாதேவிக்கு ஒரு விக்கிரகம் இருக்கக்கூடியது இந்த திவ்யதேசத்திலே. இது ஒரு சிறப்பு. அதோடு இந்த சன்னதியிலே தவழ்ந்த கண்ணன் ஆட்டம் ஒரு பெருமாள் இருப்பார். அது என்ன சுவாமி தவழ்ந்த கண்ணன் ஆட்டம் அப்படின்னா, அவர் கண்ணன் இல்லை, அவரும் சாரநாதன் தான். அவருக்கு ஆழ்வார் சாத்தின திருநாமம் மாமதலை பிரான் அப்படின்னு. மதலை அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். மாமதலை அப்படின்னா பெரிய குழந்தை. மாமதலை பிரான் பெரிய குழந்தையான எம்பெருமான் அப்படின்னா, குழந்தையாகவே கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை லீலைகளை பண்ணினான் எம்பெருமான். அதையெல்லாம் பெரிய திருமொழியிலே கலியன் கொண்டாடுறார். பூத்தனன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூரமான அரக்கி கண்ணனுடைய தாயாரான யசோதா பிராட்டியினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு ஆசையா குழந்தைக்கு பால் புகட்டலான்ற மாதிரி அப்படி பதவிசா நடிச்சுண்டு வரா. வந்தவள் தன் தாயல்ல பூத்தனா அப்படின்னு தெரிஞ்சுண்ட எம்பெருமான் என்ன பண்ணினான், பாலை சாப்பிடுவது போல அவள் உயிரை உண்டான், பால் உண்பது போல அவள் உயிர் உண்டான். குழந்தை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், பால் புகட்டினா சாப்பிடும். யார் பால் புகட்டுறான்லாம் தெரியாது குழந்தைக்கு இல்லையா. ஆனால் இந்த குழந்தை பால் புகட்ட வந்தவளினுடைய நிஜ ரூபத்தை தெரிந்து கொண்டு பால் உண்பதற்கு பதிலாக அவளுடைய உயிரை உண்டதுன்னு. இது பெரிய குழந்தை, நிஜமாவே பெரிய குழந்தை. பார்க்கறதுக்கு குழந்தையாட்டம் இருந்தாலும் இது பரதத்துவம் ஒன்னும். அதனால மாமதலை பிரான் குழந்தையாட்டம் இருக்கக்கூடிய பெரிய சுவாமி, பரதத்துவம். இது பரமாத்மா, இவன் பரம்பொருள் அப்படின்னு சொல்லும்படியா மாமதலை பிரான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். பொதுவா தவழ்ந்த கண்ணனா எம்பெருமான் எங்கேயானும் சேவை சாதிக்கிறான் அப்படின்னா பெருமாளுடைய கையில வெண்ணெய் இருக்கும். கையில வெண்ணெயை உருண்டையா வச்சுட்டு இருப்பான் பெருமாள். இந்த பெருமாளை சேவிச்சோமானா நன்னா தெரியும், 2 காலையும் அப்படி பெருமாள் முட்டி போட்டு தவழ்ந்துண்டு இடது கையை அப்படி பூமியில ஊனிண்டு வலது கையால அபயஹஸ்தம் காட்டி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய குழந்தை. அதுல தெரிஞ்சுக்கலாம் இவன் கண்ணன் அல்ல, மாமதலை பிரான்னு சொல்லக்கூடிய இந்த சாரநாதனுடைய இன்னொரு பெருமாள், இன்னொரு மூர்த்தி, உற்சவர். ஏன் மாமதலை பிரான்? மதலைன்னா என்ன சுவாமி? குழந்தை. குழந்தை என்ன பண்ணும்? சிரிச்சா சிரிக்கும், மிரட்டினா அழும் இல்லையா, விளையாடினா விளையாடும். ஆனா இந்த குழந்தை என்ன பண்றது? வலது கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்றது. நன்னா க்ஷேமமா இருங்கோ, நான் பாத்துக்கிறேன், அபயம் கொடுக்கறது. இது பெரிய குழந்தை ஒன்னும். குழந்தையா இருக்கிறச்சே நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதுங்கன்னு அபயம் கொடுக்கறதுன்னு சொன்னா இத்த சாதாரண குழந்தைன்னு சொல்லலாமோ? மாமதலை பெரும் குழந்தை. இது பெருமாளாகிற குழந்தை, பரதத்துவம் ஆகிற குழந்தை. அந்த எம்பெருமானையும் விசேஷமா சேவிக்கணும். அந்த எம்பெருமான் எப்படி வந்தான் அப்படின்றதுக்கும் ஸ்தல புராணத்துல உண்டு, குறிப்பு உண்டு, நாம பார்க்க போறோம். இந்த மாமதலை பிரான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமான பேரழகு. இவன் இந்த க்ஷேத்திரத்து பெருமாள், திவதேச பெருமாள். அதாவது எல்லா கோவில்லையும் எல்லா திவதேசத்திலையும் பெருமாள் சன்னதியில கண்ணன் நிச்சயம் இருப்பார். ஒரு வெண்ணெய் காடும் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நர்தன கண்ணனோ அல்லது ஆளிலை கண்ணனோ அல்லது இந்த மாதிரி தவழ்ந்த கண்ணனோ இல்ல தொட்டில் இருக்கிற பாலகிருஷ்ணனோ ஏதோ ஒரு கண்ணன் அவசியம் இருப்பா. அந்த கண்ணனுக்கெல்லாம் விசேஷமான திருவாபரணங்கள், ஸ்வர்ண கவச்சம், மரகத கல் இழைத்த கிரீட்டம், விசேஷமா வைரத்துல மரகதத்துல நெட்டு திலகம், இதெல்லாம் சாத்த மாட்டார். ஏன்னா பெருமாள் பிரதானமானவர் யாருன்னா திவதேசத்து பெருமாள் தான் பிரதானம். அந்த மூலவர், அந்த உற்சவர் தான் பிரதானம். கண்ணன் எல்லாம் எல்லா எம்பெருமான்களையும் ஒருத்தர். ஆனா இந்த மாமதலை பிரானுக்கு ஸ்வர்ணச்சத்துல கவசம் உண்டு,
ஸ்வர்ண கவச்சம் உண்டு, தலைக்கு கிரீட்டம் எல்லாம் உண்டு, நெத்திக்கு விசேஷமா கல்பதித்த திலகம் எல்லாம் உண்டு. இத்தனை பிராதானியம், கழுத்துல அட்டிகைகள், மார்பில மகாலட்சுமி பதக்கம், இத்தனையும் இந்த எம்பெருமானுக்கு உண்டு. காதுல கர்ணபத்திரம் உண்டு. இதெல்லாம் ஏன் சமர்ப்பிக்கிறான்னா, இந்த திவ்ய தேசத்திற்கு பிரதான நாயகனான எம்பெருமான் இவன். சொல்ல போனா அவ்வளோ பெரிய பெருமாள் பஞ்சாயுதங்களை ஏந்திண்டு மூலவர் சேவை சாதிக்கிறாரே, அவருக்கு முன்னாலே பஞ்சலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய 5 நாச்சிமார்களோடு உற்சவர் சாரநாதன் சேவை சாதிக்கிறாரே, அவருக்கு முன்னால முதல்ல இந்த திவ்ய தேசத்திற்கு எழுந்தருளின எம்பெருமான் இந்த மாமதலை பிரான்னு சொல்லக்கூடிய தவழ்ந்த குழந்தை எம்பெருமான் தான். காவிரிக்கு பிரத்யட்சமா குழந்தையாட்டமா தவழ்ந்து வந்து சேவை சாதிச்ச பெருமாள் இவர் தான் இந்த திவ்ய தேசத்திற்கு ஆதிமூர்த்தி. பெருமாளுடைய திருமுக மண்டலம் எல்லாம் சேவிச்சோமானா, சாமுத்திரிகா லட்சணத்தின்படி ஒரு புருஷ குழந்தை எத்தனை அழகா எத்தனை சுந்தரமா இருக்கணுமோ அந்த லட்சணங்கள் ஒன்னும் குறையாம ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான். நல்ல வில் போல வரைந்த புருவங்கள், ஆச்சரியமா காது வரைக்கும் அகண்டு நீண்டிருக்கக்கூடிய தாமரை கண்கள், தீர்க்கமான நாசின்னு சொல்லக்கூடிய மூக்கு, பலாச்சுளைகளைப் போல இருக்கக்கூடிய அவனுடைய திரு அதரம், கொழுக்கு முழுக்கென்று இருக்கக்கூடிய அவனுடையதான கபோலம் கண்ணங்கள், மொத்தத்துல ரூபசுந்தரனா லோகசுந்தரனா எம்பெருமான் சாட்சாத் மன்மதகான்னு சொல்லும்படியா கண்ணனாகவே எழுந்தருள் இருக்கிறான் இந்த மாமதலை பிரான்னு சொல்லக்கூடிய சாரநாதன் எம்பெருமான். மூலவர் சாரநாதனுக்கு மட்டுமல்ல, உற்சவர் சாரநாதன் எம்பெருமானுக்கும் திருவாபரணத்துக்கு ஒரு குறை இல்லை. உத்தமமா ஸ்வர்ண கவச்சம். ஸ்வர்ண கவச்சம் சாத்திருக்காலா பெருமாளுக்குன்னு சந்தேகம் வரும்படியா அத்தனை தூரம் நேர்த்தியா பெருமாள் திருமேனியோட ஒட்டி போன உத்தமமான பொருத்தமான ஸ்வர்ண கவச்சம். நிஜமாவே பெருமாள் ஸ்வர்ண கவச்சம் சாத்தின்னு இருக்காரா அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, கவச்சம் சாத்தின்னு இருக்கிற திருமேனி முழுக்க ஸ்வர்ண நிறத்திலே இருக்கிறது, பெருமாள் திருமுக மண்டலம் மாத்திரம் பஞ்சலோக நிறத்திலே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வித்தியாசத்தை வைத்துத்தான் பெருமாள் ஸ்வர்ண கவச்சம் சாத்தின்னு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அத்தனை தூரம் பெருமாளுடைய திருமேனியோட நேர்த்தியா ஒன்றி போனதான ஸ்வர்ண கவச்சம். பல திவதேசங்கள்ல ஸ்வர்ண கவச்சமானது சாத்தியிருக்கோம்னு தனியா தெரியும். எம்பெருமானுடைய திருமேனியோட அப்படியே ஒத்து போறது ரொம்ப சிரமம். இந்த எம்பெருமான் உகந்து சாத்தின்னு இருக்கான், அதுவும் ஆச்சரியமா பெருமாள் திருமேனியோட ஒன்றி போயிடுத்து. இந்த எம்பெருமானும் உத்தமமான திருவாபரணங்களை எல்லாம் சாத்திக் கொண்டு ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய சர்வாலங்கார பூஷிதன். தாயாருக்கு சாரநாயகி, சாரநாச்சியார்னு திருநாமம். தாயார் தனி கோயில் நாச்சியார். பெருமாள் சன்னதியை பிரதட்சணமா வரச்ச பெருமாளுக்கு வலது பக்கத்திலே தாயாருக்கு பெரிய சன்னதி, தனி சன்னதி. எல்லா தாயார்களைப் போலவும் மேலிரண்டு திருக்கரங்களாலே தாமரை புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு கீழ் 2 திருக்கரங்களை அபயஹஸ்தமாகவும் வரதஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு அமர்ந்த நிலையிலே சேவை சாதிக்கக்கூடிய தாயார். பெருமாளுக்கு அனுகுணமான அழகுள்ள ரூப சௌந்தரியம் உள்ள உத்தமமான தர்மபத்னி தாயார். பத்மபீட்டத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். யானைகள் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணுவது போல 2 பக்கமும் இருக்கக்கூடிய உத்தமமான காட்சி. தாயார் திருமார்பிலே சாரநாதன் எம்பெருமானுடைய உருவம் பதித்த பதக்கத்தை சாத்திக் கொண்டிருக்கிறாள். எப்போதும் எம்பெருமானை தன்னுடைய ஹிருதயத்திலேயே தாங்கிக் கொண்டிருக்கிறாள். பெருமாள் எப்போதும் வடிவாயனின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு சொல்றது போல சதா தன்னுடைய திருமார்பில நாச்சியாரை தாங்கி இருப்பது போல இங்கு தாயாரும் எம்பெருமான் சாரநாதனை தன்னுடைய திருமார்பிலேயே தாங்கிக் கொண்டிருப்பது ஒரு உத்தமமான காட்சி. விமானம் சார விமானம், தீர்த்தம் சார தீர்த்தம் என்கிற சார புஷ்கரணி. கோவிலுக்கு முன்னாலேயே அன்று விரிந்திருக்கக்கூடிய பெரிய புஷ்கரணி, உத்தமமான தீர்த்தம் சார தீர்த்தம். இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை ஸ்தலபுராணத்திலே பார்ப்போம். அந்த சார புஷ்கரணி கரையிலே காவேரிக்கு ஒரு சந்நிதி. அங்கே காவேரி அமர்ந்த கோலத்துல இருக்கா. அமர்ந்த கோலத்துல இருக்கக்கூடிய காவேரியினுடைய இடது மடியிலே இடது தொடை மேலே குழந்தையாக தவழ்ந்து வந்த மாமதலை பிரான் அமர்ந்து கொண்டிருப்பது போல ஒரு காட்சி. காவேரி ரொம்ப காலம் தபஸ் பண்ணினா, பெருமாள் தவழ்ந்த குழந்தையா வந்து காவேரிக்கு சேவை சாதித்தார். வந்த குழந்தையனுடைய முக தேஜஸ பார்த்துட்டு இது சாதாரண குழந்தை அல்ல, சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு பக்தியோடு கூட ஆசையா அந்த குழந்தையை அப்படி தூக்கி மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு தன் மடியிலே வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறாள் காவேரி. அந்த காட்சியை அந்த சன்னதியில பார்க்கலாம். காவேரி மடியிலே
எம்பெருமான் தவழ்ந்த குழந்தையாக இருக்கக்கூடிய ரீதியில் மூல விக்கிரகம், அதுக்கு கவச்சம் எல்லாம் கூட சாத்தியிருக்கா. அப்படி காவேரியினுடைய மடியில பெருமாள் இருக்கக்கூடியதான அந்த சன்னதியையும் சேவிக்கலாம். அந்த சன்னதியிலே பிரம்மாவுக்கும் சன்னதி உண்டு. ஏன்னா காவேரி முதல்ல இந்த க்ஷேத்திரத்துல பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி, எனக்கு ஒரு விசேஷமான சக்தி வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்க, அந்த சக்தி என்னால தர முடியாது, பெருமாள் தான் கொடுப்பார், அவரை நோக்கி தபஸ் பண்ணுன்னு சொல்ல, ரெண்டாவதா தான் பெருமாளை நோக்கி காவேரி தபஸ் பண்றா. இப்படி காவேரியை தபஸ் பண்ண சொல்லி பெருமாள் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்த பிரம்மாவும் அந்த சன்னதியில் இருக்கார். இங்க ஒரு ராஜகோபாலன் சன்னதியும் இருக்கிறது. சார புஷ்கரணியினுடைய மேற்கு கரையிலே ஒரு ஹனுமார் சன்னதி உண்டு. அந்த ஹனுமார், அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப வரப்பிரசாதின்னு சொல்றார். இந்த பெருமாள் அவதாரம் பண்ணினது ஒரு தை மாசம் புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு புஷ்யம், தைப்பூசத்தன்னைக்கு. தை மாசம் பூச நட்சத்திரம், பௌர்ணமி திதி, வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய திரு அவதாரம். இதெல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல வரக்கூடியதான தினம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை சம்பவிக்குமா. தை மாசம் பூச நட்சத்திரம், வியாழக்கிழமை, பௌர்ணமி. பொதுவா தைப்பூசத்தன்னைக்கு பௌர்ணமி தான் வரும். மாசம், நட்சத்திரம், திதி இது மூணும் சகஜமா சேர்ந்து வந்துடும். அன்னைக்கு குரு பிரவேசிக்கிறது வியாழக்கிழமைன்னு சொல்லக்கூடியது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருமா. அந்த ஒரு நாள் உத்தமமா இந்த சார புஷ்கரணியில தீர்த்தாமாடி சாரநாதன் எம்பெருமான சேவிக்கிறவாளுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு தலபுராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாள் காவேரிக்கும் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் பிரத்யட்சமாக சேவை சாதித்த ஸ்தலம். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி பிரதிஷ்டை, திருவாராதனம், உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய திவதேசம். திருமங்கையாழ்வார்னு சொல்லக்கூடிய கலியனாலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசம். கலியன் எம்பெருமான் 13 பாசுரங்களாலே சாரநாதனை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பெரிய திருமொழியிலே 7-4 ஒரு பதிகம், ஒரு திருமொழி, 10 பாசுரம் முழுக்க திருச்சேரை விஷயம். பெரிய திருமொழியில 10-1-6 ஒரே ஒரு பாசுரம். சிறிய திருமடல்ல ஒரு வரி, பெரிய திருமடல்ல ஒரு வரி. அந்த வரிகளையும் பேருக்கு பாசுரம்னு கணக்கு பண்ணிட்டோமானா மொத்தம் 13 பாசுரங்கள் இந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம். இப்போ நாம சேவிச்ச மூலவர், உற்சவர், தாயார் இவாளை தவிர மூலவர் சேவிக்க போர்ச்சேயே மூலவருக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திலே நாம போறச்ச நமக்கு வலதுபுறம், பெருமாளுக்கு இடதுபுறம். அங்கே பெருசா ஒரு தர்பார் மாதிரி கம்பி கதவு போட்ட ஒரு பெரிய சன்னதி, ஒரு திண்ணை ஆட்டமா கொலுப்படி ஆட்டமா இருக்கும். கொலுப்படியே தான். அந்த கொலுப்படிகள்ல விஸ்வக்சேனர் என்ன, சுதர்சனன் என்ன, ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன எல்லாம் எழுதிருக்கா. எல்லா ஊர்லயும் இவாள்லாம் எழுதிருக்கிறது சகஜம்தான். ஆனால் இங்க சேவித்தோமானா பெருமாள் உற்சவர் எந்த அளவுக்கு பலபலான்னு ஜொலிக்கிறாரோ அதே அளவு ஒரு இம்மி அளவும் குறையாமல் இவாலும் அத்தனை ஆச்சரியமா பிரகாசிக்கிறா. அந்த அளவுக்கு அர்ச்சக சுவாமிகள் பார்த்து பார்த்து பண்றா பெருமாளுக்கு. உற்சவரான சாரநாதனுக்கும் மாமதலை பிரானுக்கும் இங்க இருக்கிற ஆழ்வாராச்சாரியாளுக்கும் உருவத்தினால வித்தியாசம் சொல்லலாமே தவிர பண்ற சுசுரூஷை பணிவிடையினால ஒரு வித்தியாசமும் சொல்ல முடியாது. அத்தனை உத்தமமா ஒரு ஆழ்வாராச்சாரியாளுக்கும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய அர்ச்சக சுவாமிகள். இந்த ஆழ்வாராச்சாரியர்களோடு கூட பிரதானமா 2 பெருமாள் இருக்கா. அந்த பெருமாள்களை அவசியம் சேவித்து ஆக வேண்டும். பொதுவா நம்முடைய பழக்கம் என்னன்னா, ஒரு திவதேசத்துக்கு போனோமானா அங்க எத்தனை சன்னதி இருக்கோ அத்தனை சன்னதியும் சேவிக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் பழக்கம் இல்லை. பிரதானமா பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி சேவிச்சுட்டு ஒரு பிரதட்சணம் பண்றோமோ இல்ல அது கூட பண்ணாம வந்துடுறோமோ, இப்படிதான் நிறைய பேர் சேவிக்கிறா. ஆனால் ரொம்ப சில பேர் மாத்திரம்தான் மூல முடுக்கெல்லாம் சுத்தி என்னென்ன இருக்குன்னு சேவிக்கிறது வழக்கம். அப்படி பெருமாள் தாயார மாத்திரம் சேவிச்சுட்டு அவசர அவசரமா வரவாளா இருந்தாலும் கூட பெருமாள் தாயார சேவிக்கிற மாதிரி 2 பெருமாள்களை இங்க அவசியம் சேவிச்சே ஆகணும். ஒருத்தர் ருக்மிணி சத்யபாமாவோடு கூட நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபாலன், மன்னார்குடி ராஜகோபாலன். இன்னொருத்தர் இளைய பெருமாளோடும் சீதா பிராட்டியோடும் மர உரியை தரித்துக் கொண்டு மறைப்பட்டகளால ஆன கிரீட்டத்தை எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படியே உடம்பு வளைஞ்சு நின்று இருக்கிற வனவாச ராமர். இவா 2 பேரையும் அவசியம் இங்க சேவிக்கணும். இவாளுடையதான அழகை வாயாலே சொல்லி வர்ணிக்க முடியாது. பெருமாள் ராமன் எத்தனை உசரம் தெரியுமா? வடுவூர் ராமனை விட பெருமாள் இன்னும் உசரம்.
வடுவூர் ராமன் நன்னா குண்டா தடியா நன்னா கொழுக்க முழுக்குன்னு இருக்கிற பெருமாள். இவர் நன்னா திட்டமான சரீரம். பெருமாள் வனவாசத்தின் போது என்ன சாட்டார்? நெய்யும் பருப்புமா சாப்பிட்டு இருந்தார். ஏதோ இலையோ கிழங்கோ பழமோ காயோ என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டு இருந்தார். அந்த ஆகாரத்துக்கு திருமேனி எப்படி இருக்குமோ, வனவாசத்தின் போது பெருமாள் என்ன சாட்டாரோ அதுக்கு அப்போ திருமேனி வாட்டம் எப்படி இருந்ததோ அந்த திருமேனியோட ஒல்லியா சேவை சாதிக்க கூடியதான கோலம். பெருமாள் வலது திருக்கரத்தை உத்தமமான அம்பை பிடிப்பது போன்ற கோலத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இடது திருக்கரத்தை மேல தூக்கி பிடிச்சிருக்கார். அது வில்லை பிடிக்கக்கூடியதான கோலம். எம்பெருமானுடைய திருமேனியிலே எல்லா திருவாபரணங்களும் அத்தனை நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. இடுப்புல பெருமாளுக்கு கட்டிசூத்திரம் என்ன, கழுத்துல பெருமாளுக்கு ஹாரம் என்ன, பதக்கம் என்ன, திருமார்பிலே யக்ஞோபவீதம் என்ன, தலையிலே கிரீட்டம் என்ன, கைகளிலே பெருமாள்களுக்கு கங்கணம் என்ன, பெருமாளுடைய தோள்கள்ல நாகாபரணம்னு சொல்லக்கூடிய வங்கி என்ன, பெருமாள் திருவடிகள்ல தண்டைன்னு சொல்லக்கூடிய சிலம்பம் என்ன, இப்படி பெருமாள் திருமேனி முழுக்க அத்தனை ஆபரணங்களையும் தத்ரூபமாக சேவிக்கலாம். அப்படி ஆச்சரியமான பெருமாள். பெருமாளுடைய முகத்தை சேவிக்கிறச்ச நிஜமாவே வனவாசத்தப்ப பெருமாள் இப்படிதான் இருந்தாரோ அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உத்தமமான ஒரு பெருமாள். இவர் வனவாச ராமர் உற்சவர். சீதா பிராட்டியும் பெருமாளுக்கு ஏற்ப அனுகுணமா வனவாசத்தில் இருந்தது போல எளிமையான திருக்கோலத்துல சேவை சாதிக்கக்கூடிய நாச்சியார். இளைய பெருமாள் லக்ஷ்மணனும் கூட இருக்கார். இங்கே இளைய பெருமாள் லக்ஷ்மணனுடைய முகத்தை சேவிச்சோமானா சாட்சாத் வடுவூர் ராமர் மாதிரியே இருப்பார். அசப்புல பார்த்தோமானா வடுவூர் ராமர் சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருப்பார்னு சொல்லும்படியா ஆச்சரியமான ஒரு அதே திருமுக மண்டலம். அவர் தம்பி தானே, அண்ணாவை போலத்தானே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியதான அனுபவம். இந்த வனவாச ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி இவாளை தவறாம சேவிக்கணும். சேவிச்சுட்டோம் அங்கே இருந்து நகர்றது தான் கஷ்டம். அத்தனை அழகா இருப்பா. கம்மனுடைய பாசுரம் தாள் கண்டார் தாளே கண்டார், தடப்பெரும் தோல் கண்டார் தோளே கண்டார். இதெல்லாம் நேர்ல சேவித்தவாளுக்கு புரியும். நமக்கெல்லாம் என்ன புரியும்னா இங்க போய் இவரை சேவிச்சா புரியும். அத்தனை ஒரு பேரழகு. ரெண்டாவது, ருக்மிணியோடும் சத்யபாமாவோடும் சேவை சாதிக்கக்கூடிய ராஜகோபாலன். இந்த எம்பெருமான் மன்னார்குடி ராஜகோபாலனை போலவே வலது கையிலே செங்கோலை பிடித்துக் கொண்டிருப்பவனா, இடது கையை பசுக்கூட்டங்களின் மீது வைத்துக் கொண்டிருப்பவனாக ஆச்சரியமான எம்பெருமான் இவன். மன்னார்குடி ராஜகோபாலனை போலவே ரூபசுந்தரன், ரொம்ப அழகான பெருமாள். மன்னார்குடி ராஜகோபாலன் ஒரு சின்ன வயசு கண்ணன் வச்சுண்டா, இவர் வாலிப வயசு ராஜகோபாலன் வச்சுக்கணும். அப்படி ஒரு திருமேனி இவருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கார் பெருமாள். பெருமாளுடைய திருமுக மண்டலம் அத்தனை புன்முறுவலோட கூட இருக்கு. ருக்மிணி சத்யபாமான்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாச்சியார்களும் கூட மன்னார்குடி எம்பெருமான் பக்கத்துல இருக்கிற உபயநாச்சிமார்கள் போலவே ஆச்சரியமா இருக்கா. இவர் எப்படி இங்க வந்தார்? இந்த கஷேத்திரத்துக்கும் இந்த ராஜகோபாலனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்தவர்கள் நாயக்க மன்னர்கள். அந்நாயக்க மன்னர்கள்ல அழகிய மணவாள நாயக்கர் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய முக்கிய மந்திரி நரச பூபாலன் சொல்லக்கூடியவர். இவா ரெண்டு பேரும் பரம ஸ்ரீ வைஷ்ணவா, பரம விஷ்ணு பக்தா. இவா பல திவதேசங்களுக்கு, குறிப்பா ராஜகோபாலன் சன்னதிக்கு, கண்ணன் சன்னதிகளுக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணினவா. இந்த ராஜா இருக்காரு அழகிய மணவாள நாயக்கர், அவருக்கு குலதெய்வம் ஆத்து பெருமாள் மன்னார்குடி ராஜகோபாலன். மன்னார்குடி சன்னதியில நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். கல்வெட்டுல அவர் பேரெல்லாம் கூட இருக்கு. அவருடைய மந்திரி இருக்காரு நரசபூபாலர். அவர் ராஜாவை போல பரம விஷ்ணு பக்தரா இருந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாணயமானவரா, நேர்மையானவரா இருந்தபடினால ராஜா தனக்கு நெருக்கமா வச்சுட்டு, குறிப்பா இந்த மாதிரி உத்தமமான பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம் எல்லாம் பண்றச்ச பொறுப்பு அவரிடத்துல கொடுத்து நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தான். அவரும் ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருந்தார். தஞ்சாவூர்ல இருந்து இந்த திருச்சேர வழியா மன்னார்குடி கோவில் கட்டுறதுக்காக தேவையான பொருட்களை எல்லாம் ராஜாவானவன் வண்டி வண்டியா ஏத்தி அனுப்புறது வழக்கம். தன்னுடைய கையாலேயே அந்த வண்டியில ஏத்தி பக்தி ஸ்ரத்தையோடு கூட, அமைச்சரே நீங்க கூட இருந்து காரியத்தை பார்த்துட்டு வாங்க, இதெல்லாம் கொண்டு சேர்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இவன் ராஜகாரியம் பண்ணிட்டு இருப்பான் ராஜா. அந்த மாதிரி பண்ற சமயத்துல யாரோ போய் ராஜாவுக்கு தகவல் சொல்றான், உங்க அமைச்சர் மன்னார்குடி கோவில் கட்டுமானத்துக்காக எடுத்துட்டு போற வஸ்துக்களை எல்லாம் வண்டிக்கு ஒரு கல்லு வீதமா நடுவுல ஏதோ ஒரு ஊர்ல பதுக்கி வச்சுக்கிறார், அங்க அவர் ஏதோ ஆங்கட்டிக்கிறார் இல்ல வித்துக்கிறார், ஏதோ ஒண்ணு பண்றார், இதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவன் அல்லவேன்னு சந்தேகப்பட்டாலும்
எப்போ பொதுமக்கள் மூலமா ஒரு புகார் வந்துடுத்தோ அது உண்மையா இல்லையான்னு நிவர்த்தி பண்ணிக்கணும்னு ராஜாவானவன் ஒரு நாள் அமைச்சருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் திடீர்னு புறப்பட்டு திருச்சேரைக்கு வந்து பார்த்தான். பார்த்தா ஜனங்கள்லாம் சொன்னது போலவே இந்த அமைச்சர் என்ன பண்றார், திருச்சேர பெருமாள் சன்னதி அருகே வண்டி வருகிற போது வண்டியை நிறுத்தி ஒரு ஒரு வண்டியில இருந்தும் ஒரு ஒரு கல் எடுத்து வைக்கிறார். ஏன்னா ராஜாவுக்கு தெரியக்கூடாது. ராஜா என்ன சொல்லியிருக்கான், மன்னார்குடி ராஜகோபாலன் சன்னதி கட்டுறதுக்காக இது. அந்த சமயத்துல திருச்சேர பெருமாள் சன்னதி கட்டுமான காரியமும் நடந்துட்டு இருந்தது. வருமானம் போறல, உதவிகள் போறல, அதனால கோவில் காரியம் ரொம்ப தாமதமா இருந்துட்டு இருந்த போது ராஜா பண்றதெல்லாம் மன்னார்குடி பெருமாளுக்கு தான் பண்ணுவார். இந்த பெருமாளுக்கு பண்ணணும்னா கூட மன்னார்குடி பெருமாளுக்கு எல்லாம் பண்ணியானா விட்டு தான் பண்ணுவார் போல் இருக்கு. இவருக்கும் நடக்கணும் திவதேச பெருமாள் அப்படின்னு ஆசையோடு கூட மந்திரியானவன் வண்டிக்கு ஒரு கல்லா நிறுத்தி வச்சு சீக்கிரம் கோவில் கட்டுற பணியை பார்த்துட்டு இருந்தார். இது ராஜாவுக்கு தெரியல. யாரோ போய் சொன்னா ராஜா விசாரிக்கணும்னு நேரா வந்து பார்த்தான். பார்த்தா நிஜமாவே ஒரு வண்டியா நிறுத்தி அமைச்சர் தன் கையாலேயே வண்டிக்கு ஒரு கல்லை இறக்கி புஷ்கரணி கரையில வச்சுட்டு இருக்கார். இத ராஜா தூரக்கேந்து பார்த்துட்டான். பார்த்துட்டா கோபாவேசத்தோட கூட அங்க அமைச்சரை நோக்கி அமைச்சா அப்படின்னு கத்திண்டே வரான். அமைச்சர் பார்த்தார். ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுது. அவர் ஒன்னும் தப்பு பண்ணல, அவருக்கோ உறவினர்களுக்கோ ஆங்கட்டி கொடுக்கல, அந்த கல்லெல்லாம் வித்து சாட்டுடல, பெருமாள் கைங்கரியம் தான் பண்றார். இருந்தாலும் ராஜா அனுமதி எல்லாம் மன்னார்குடி பெருமாளுக்கு பண்றதுக்கு, தன் குலதெய்வமான மன்னார்குடி பெருமாளுக்கு தான் பண்ணக்கூடிய கைங்கரியத்திலிருந்து சொல்லாம கொள்ளாம வேற ஒரு பெருமாளுக்கு இந்த மாதிரி கல்ல உருவி பண்ணிட்டு இருக்காருன்னு ராஜாவினுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டோமேன்னு பயந்துட்டார். என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு க்ஷணம் கண்ண மூடி மன்னார்குடி ராஜகோபாலனை தியானிக்கிறார். எம்பெருமானே, நீ வேற, இந்த சாரநாத பெருமாள் வேற இல்ல, நீதானே ராஜகோபாலன் அப்படின்ற பெயர்ல மன்னார்குடியில சேவை சாதிக்கிற, சாரநாதன்ற பெயர்ல இந்த ஊர்ல சேவை சாதிக்கிற, அதை ஏன் ராஜா புரிஞ்சுக்க மாட்டேன்றார். ராஜகோபாலன் கைங்கரியத்துக்குன்னு எடுத்துட்டு போன வண்டியில இருந்து ஒரு கல்லை இறக்கி சாரநாதன் கோவில் கட்டினா என்ன தப்பு? ஆகையினாலே நீதான் இந்த இக்கட்ல இருந்து ஒரு தப்பும் பண்ணாத என்னை காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். உடனே ஒரு க்ஷணத்துல அந்த புஷ்கரணி கரையிலே அந்த அமைச்சருக்கு எம்பெருமான் ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறான். இது என்னடா ஆச்சரியம், மன்னார்குடி பெருமாள் திருச்சேரையில சேவை சாதிக்கிறாரு அப்படின்னு அப்படி கண்ணு நம்பாம கசக்கி பார்த்த போது அந்த ராஜகோபாலன் அப்படியே மறைஞ்சு போயிடுறார். மந்திரி புரிஞ்சுட்டார். எம்பெருமானே வந்து ராஜாவிடத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறான், இது பகவானுடைய சங்கல்பம்னு புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டு, சுவாமி இதுவும் மன்னார்குடி ராஜகோபாலனுடைய சன்னதி தான், அரசே நீங்க வேணா நம்மள என்ன உள்ள வாங்கோ, உள்ள வந்து சேவிங்கோ, இங்க இருக்கிற பெருமாளும் மன்னார்குடி ராஜகோபாலன் தான். நீங்க ராஜகோபாலனுக்குன்னு சொன்ன வஸ்துவை ராஜகோபாலன் தவிர வேற யாருக்கான செலவு பண்ணுவேனா? நீங்க மன்னார்குடிக்குன்னு சொன்னதுனால மொத்தம் அங்க போறது, வழியில இருக்கிறவரோ ராஜகோபாலன் தானே, உங்க ஆத்து பெருமாள் உங்க குலதெய்வமாச்சே, அவருக்கு பண்ணா நீங்க சந்தோஷப்படுவீங்க, பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் கொடுக்கலான்னு நான் பண்ணினேன் அப்படின்னு தப்பிச்சுட்டார். அப்படியா, வா உள்ள போய் பெருமாளை சேவிக்கலாம், எனக்கு தெரியாது இங்க ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறான்னு இப்பதான் கேள்விப்படுறேன்னு ராஜாவானவன் உள்ள போனா, அவ்வளோ பெரிய பெருமாள் பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு கையில தாமிர புஷ்பத்தை எல்லாம் ஏந்திண்டு சேவை சாதிக்கிறானே சாரநாதன், அவன் ஒரு க்ஷணம் மறைந்து சாட்சாத் மன்னார்குடி ராஜகோபாலனாகவே சேவை சாதித்தானாம் ராஜாவுக்கு. ராஜா அழகிய மணவாள நாயக்கரும் சரி, மந்திரி நரசபூபாலரும் சரி, கண்கள்ல ஜலத்தை உதிர்த்துண்டு பரம பக்தியோடு கூட பெருமாளை சேவிக்கிறான். அப்படி அந்த அமைச்சரை காப்பாத்துறதுக்காக ராஜாவுக்கு சேவை சாதித்த பெருமாள் தான் இந்த மன்னார்குடி ராஜகோபாலன். அதனுடைய ஞாபகமா ராஜாவாலும் அமைச்சராலும் மன்னார்குடி ராஜகோபாலன் உபயநாச்சிமாரோடு கூட பண்ணி இங்கே சமர்ப்பிக்கப்பட்டான். அந்த எம்பெருமான் தான் இப்போது இங்கு சேவை சாதிக்கிறான். அந்த அமைச்சருக்கு ஒரு க்ஷணம் சேவை சாதித்து மறைந்த அந்த ராஜகோபாலன் சார புஷ்கரணி கரையிலே காவேரியினுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு சன்னதியில் எழுந்தருளிருக்கான். அந்த பெருமாளையும் சேவிச்சுக்கலாம். இது மன்னார்குடி ராஜகோபாலன் இங்க சேவை சாதிக்க கூடியதான விஷயத்திற்கு தாத்பரியம். வனவாசராமர் எப்படி எழுனார்ன்றது தெரியல, தெரிஞ்சா சொல்றேன் அடியன். ஆனா இந்த ரெண்டு எம்பெருமான்களையும் அவசியம் சேவிக்கணும். அத்தனை ஆச்சரியமான சேவை. அடியேன் முதல்ல இந்த சன்னதிக்கு போன போது அர்ச்சக சுவாமி வெளியில ஏதோ கொஞ்சம் காரியமா இருந்தார். சுவாமி நீங்க போய் நின்றுருங்கோ, நான் காத்துருங்கோ, நான் வந்துடுறேன், தாயார் எல்லாம் சேவிச்சுட்டு வந்துடுங்கோ அப்படின்னு சொன்னார். அடியன் போய் தாயார் எல்லாம் சேவிச்சுட்டு இவாளை சேவிச்சுட்டு இருந்தேன். பிரதானமா இந்த ராஜகோபாலனையும் இந்த ராமனையும் சேவிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா சேவிச்சுட்டு இருக்கேன். அடியனுக்கே தெரியல. இந்த சுவாமி எப்போ காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அடியன் எப்ப அங்க இருந்து வருவேன், வந்தா சேவை பண்ணி வச்சுட்டு தேரை போட்டு பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சு முதல் கால திருவாராதனம் பண்ணணும்னு சித்தமா காத்துட்டு இருக்கேன் சுவாமி. நான் சுவாமி போனதே கவனிக்கல அடியன். ஏன்னா அடியனுக்கு பின்பக்கமா சுவாமி போயிருப்பார்.
அடியன் இந்த பக்கமா ராமனையும் கண்ணனையுமே சேவிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா சேவிச்சுட்டு இருக்கேன், மனசே வரல, போறோம் பெருமாள் சன்னதிக்கு போய் சுவாமிக்காக காத்துட்டு இருக்கணும், பெருமாளை சேவிக்கணும்ன்ற எண்ணமே வரல, அத்தனை ஆச்சரியமா இருக்கா, நகரவே முடியல இங்கிருந்து. அப்புறம் சுவாமி உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் வாங்கன்னு குரல் கொடுத்தா விட்டு தான் அடியன் அங்க இருந்து போனேன். அத்தனை ஆச்சரியமான பெருமாள் இவா, அவசியம் சேவிக்கணும் இவால. ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணத்தில் 6 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்ட ஸ்தல புராணம், பவிஷ்யத் புராணத்திலும் 8 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்ட ஸ்தல புராணம். பிரம்மாண்ட புராணம் பவிஷ்யத் புராணம் ரெண்டுமே 18 புராணங்கள்ல ஒரு புராணம். உத்தமமான பிரமாணம் இந்த புராணம் எல்லாம். சாத்வீக புராணம் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒத்துக்கொண்ட புராணம் இது. இந்த புராணத்தில் இத்தனை அத்தியாயங்களாலே இந்த எம்பெருமானுக்கு ஸ்தல புராணம் இருக்கும்னு சொல்லக்கூடியது ஒரு விசேஷம். ஏதாவது ஒரு புராணத்துல இருக்கும். ஆனால் பிரம்மாண்ட புராணம் பவிஷ்யத் புராணம் ரெண்டுமே பரம உத்தமமான பிரமாணம் நமக்கு. இது ரெண்டுத்திலையும் பேருக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் இல்லாம இத்தனை அத்தியாயங்கள் இருக்கக்கூடியது இந்த எம்பெருமானுடையதான மேன்மையை காட்டுகிறது. பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கக்கூடியதான ஸ்தல புராணத்தை முதல்ல அனுபவிக்க போறோம். இது முடிஞ்சா விட்டு பவிஷ்யத் புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளதான ஸ்தல புராணம். பிரம்மாண்ட புராணத்திலே ஸ்தாரக்ஷேத்திர மகாத்மியம் என்கிற பெயரிலே சொல்லப்பட்டதான உத்தமமான ஸ்தல புராணம். நாரதனுக்கும் ருத்ரனுக்கும் நடைபெற்ற சம்வாதம். நாரதனானவர் ருத்ரனை பார்த்து கேட்கிறார், எத்தனையோ முறை எம்பெருமானுடையதான புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்போ ஸ்தார கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தமமான கஷேத்திரம் இருக்கிறதே, அந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தையும் எனக்கு சொல்ல வேணும், தன்னா விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு நாரதர் ருத்ரனை பிரார்த்திக்கிறார். ருத்ரனானவன் நாரதருக்கு சாரநாதன் எம்பெருமானுடைய வைபவத்தை ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு அத்தனையும் சொல்றார். அதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய நாரத ருத்ர சம்வாதம். அதுக்கு முன்னாலே இந்த புராணமானது மூலவராய் இங்க நின்று சேவை சாதிக்கிற சாரநாத பெருமாளை தியானம் பண்ணுவதற்காக உத்தமமான ஒரு தியான ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறது. ரொம்ப உத்தமமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுண்டு அர்த்தம் தெரிஞ்சுட்டோமானா ஸ்லோகம் சொல்ல சொல்ல கண்ணு முன்னால மூலவர் சாரநாதன் அப்படி சேவை சாதிப்பர். அப்படி பெருமாள திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அணுவாக வர்ணித்த ஸ்லோகம். பக்தாபீஷ்ட பல பிரதாங்கி யுகலம் கௌஷேய ராஜத்கட்டிம் லக்ஷ்மீ மங்கள மந்திரோ ரசிலசன் முக்தாவலி கௌஸ்துபம் ஹஸ்தைர் சங்கரதாங்க பங்கஜ கதாபிப்ராணம் அப்ராக்கிருதிம் ராகாச்சந்திரமுகம் சுஜாதமகுடம் ஸ்ரீசாரநாதம் பஜே. பெருமாளுடைய 2 திருவடிகள் இருக்க, அது எப்பேற்பட்ட திருவடிகள்னா, இந்த திருவடிகள்ல சரணாகதி பண்ணி அல்லது இந்த திருவடிகளை சேவித்து எந்த பக்தன் என்ன இஷ்ட பலன்களை பிரார்த்திக்கிறானோ அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய திருவடிகளாம். திருவடிக்கு மேல பெருமாளை நிமிர்ந்து சேவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் திருவடியை மாத்திரம் சேவிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பிட்டாலும் கூட பலிக்கிறது. அப்படி உத்தமமா பக்தாளுக்கெல்லாம் வேண்டிய பலன்களை எல்லாம் தரக்கூடிய உத்தமமான திருவடிகள் 2 திருவடிகள், அதை உடைய பெருமாள் இவர். பெருமாளுடைய திரு அறை இடுப்பு இருக்க உத்தமமான பட்டாடையோடு கூட விளங்குகிறதான இடுப்பு. அப்படின்னா பெருமாள் இடையிலே பட்டு பீதாம்பரத்தை கச்சமா பஞ்சகச்சமா சாத்தின்னு இருக்கார். பெருமாளுடைய திரு மார்பகம் இருக்கிறதே லக்ஷ்மி மங்கள மந்திரம், லக்ஷ்மி பிராட்டி வசிக்கக்கூடிய மங்களமான ஆலயம் எது? எம்பெருமானுடைய திருமார்பு. அந்த திருமார்பிலே லசன்னு முக்தாவலி கௌஸ்துபம் முத்து மாலைகளை சாத்திக் கொண்டிருக்கிறார். கௌஸ்துப ரத்னம்னு சொல்லக்கூடிய வசந்த நித்தியசூரி ஜீவனை ஆச்சரியமாக திருவாபரணமாக சாத்திக் கொண்டிருக்கிறார். முத்துமாலை கௌஸ்துப ரத்ன ஹாரம் இது 2த்தையும் சாத்தின்னு இருக்கார் மார்பிலே. ஹஸ்தைர் பெருமாளுடைய திருக்கரங்களிலே சங்கம் சக்கரம் தாமரை கதை இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அப்ராக்கிருத ஸ்வரூபத்தோட, அதாவது ஸ்ரீவைகுண்டநாதனாகவே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் ராகா சந்திரமுகம். பெருமாளுடைய திருமுக மண்டலம் பௌர்ணமி நிலவ போல அப்படி பூரணமா பிரகாசித்துக் கொண்டு ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமுக மண்டலம். சுஜாத மகுடம் அந்த திருமுக மண்டலத்தினுடைய பிரகாசத்தை அழகு செய்வது போல பெருமாளுடைய தலையிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான சர்வலோகங்களுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய நிலையை பறைசாற்றக்கூடிய கிரீட்டம். யார் கிரீட்டம் போட்டுப்பா?
பெரிய சக்கரவர்த்தி சார்வபௌமன் தான் பெரிய கிரீட்டம் போட்டிருப்பான். அடியேன் திருவேங்கடமுடையான பத்தி சொல்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு கிரீட்டம் பெருசாயிண்டே போறதோ அவளுக்கு அவ்வளவு பெரிய ராஜான்னு அர்த்தம். அப்படி பெரிய கிரீட்டத்தை சாத்தி கொண்டு உத்தமமான சகல லோகங்களையும் ஆளக்கூடிய ஒரே ராஜாவாக சேவை சாதிக்கக்கூடிய இவன் ஸ்ரீ சாரநாதன். மார்பிலே தாயாரோடும் அருகே 5 நாச்சிமார்களோடும் கூட சேவை சாதிக்கக்கூடிய திருச்சேரைன்னு சொல்லக்கூடிய சாரக்ஷேத்திரத்திற்கு நாதனா, சர்வ லோகங்களுக்கும் நாதனா, நமக்கும் நாதனாக இருக்கக்கூடிய சாரநாயிகா சமேத சாரநாதன். அந்த ஸ்ரீ சாரநாதன் எம்பெருமானை பஜிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆச்சரியமான தியான ஸ்லோகம். சுலபமான சம்ஸ்கிருத பதங்கள், அர்த்தத்தை மாத்திரம் மனசுல வச்சுட்டோமானா, ஸ்லோகத்தை நெற்று பண்ணிட்டோமானா, சொல்ல சொல்ல பெருமாள் கண்ணு முன்னால பிரத்யட்சமா சேவை சாதிப்பார். அப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். பக்தாபீஷ்டபல பிரதாங்கி யுகலம் கௌஷேய ராஜத்கட்டிம் லக்ஷ்மீ மங்கள மந்திரோ ரசிலசன்ன முக்தாவலி கௌஸ்துபம் ஹஸ்தைர் சங்கரதாங்க பங்கஜ கதாபிப்ராணம் அப்ராக்ருதிம் ராகாச்சந்திரமுகம் சுஜாதமகுட்டம் ஸ்ரீசாரநாதம் பஜே. முதல் அத்தியாயத்தினாலே நாரதர் ருத்ரனிடத்துல கேட்கிறார், ஹே ஈஸ்வரா, மகாதேவா, எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய கஷேத்திரங்களும் அநேக விதமான சரித்திரங்களும் கதைகளும் நீ சொல்ல நான் கேட்டிருக்கேன். அதே உன்னுடைய வாயாலே சாரக்ஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தையும் நீ சொல்லி நான் கேட்கணும். எல்லாம் தெரிந்த சிவனே, கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றீங்களா அப்படின்னு நாரதர் கேட்கிறார். ருத்ரன் சொல்றான், ஹே மகர்ஷிகளிலே உத்தமமான நாரதரே, உமக்கு சாரக்ஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தை சொல்றேன். பணிவோடு கூப்பிய கையோடு கூட ஸ்ரத்தையா கேளுங்கோ. பெருமாளுடைய கதைகளை கேட்கறச்ச ஒரு மாதிரி அஸ்ரத்தையா கேட்கறதெல்லாம் கூடாது. முடிஞ்ச மட்டும் பெருமாள் சேவிக்கிறச்ச எத்தனை பணிவா எத்தனை ஸ்ரத்தையா உட்கார்ந்து போமோ நின்று போமோ அந்த மாதிரி பாவத்தோட கட்டுக்கோப்போட கூட கூப்பிய கைகளோடு கேட்டாதான் அப்படியே மனசுல போய் பதியும், அப்படியே ஆத்மாவை போய் தொடும். ஏதோ பொழுதுபோக்கான கதைகளை கேட்பது போல, வேடிக்கைகளை கேட்பது போல சகஜமா கேட்டோமானா அத்தனை தூரம் மனசுல பதியாது. சரீரத்துல ஆரோக்கியம் குறைவா இருக்கு, வயசாயிடுத்து, முடியல, அசக்தமா இருக்குன்னு சொல்றவாளை பத்தி பேச்சு கிடையாது. நன்னா இருக்கோன்னு சொல்லக்கூடியவா பணிவோடும் ஸ்ரத்தையோடும் மனசு நிறைய பக்தியை சுமந்துண்டு கைய கூப்பிண்டு கவனமெல்லாம் சொல்றவாளுடைய முகத்திலேயோ அவளுடைய வார்த்தைகள்லயோ காதை வைத்து கேட்டால் ஒழிய பகவானுடைய சரித்திரம் நமக்கு பகவத் அனுபவத்தை தராது. இது மகான்கள் சொன்ன விஷயம். அதைத்தான் நாரதருக்கு ருத்ரன் சொல்றாரு. இங்க ருத்ரன் சொல்ல ஆரம்பிக்கிறார், எத்தனையோ முறை லோகத்தை எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி எத்தனையோ பிரளயங்கள்லாம் வந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சமயம் ஒரு பிரளயத்தினுடைய முடிவிலே லக்ஷ்மிபதியான அந்த ஸ்ரீமன் நாராயணன் என் அப்பாவான பிரம்மாவை கூட்டு ஒரு வார்த்தை சொன்னார். சொல்றது யாரு? ருத்ரன் சொல்றார். பெருமாள் பிரம்மாவின் இடத்துல என்ன சொன்னார்? ஹே பிரம்மதேவா, மண்ணை கொண்டு வந்து ஒரு குடத்தை பண்ணு. அந்த குடத்துல வேதங்களையும் புராணங்களையும் ஆகமங்களையும் சாஸ்திரங்களையும் வைத்து பாதுகாத்து ஆவாகனம் பண்ணி ஜம்பூ தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலந்தீவிலே நாம் இருக்கக்கூடியதான தீபம் ஜம்பூ தீபம். சங்கல்பம் பண்ணிக்கிறது சொல்ற மூலியோ ஜம்பூ தீபே பாரத வருஷே பரத கண்டேன்னு. பூமியிலே நாம் இருக்கக்கூடிய தீபத்திற்கு தீவிற்கு ஜம்பூ தீபம்னு பேரு. இது புண்ணிய பூமி. இந்த ஜம்பூ தீபத்திலே ஸ்தாபனம் பண்ணி வை அப்படின்னு பெருமாள் நியமிக்கிறார். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரம்மாவை வழி நடத்தி பிரம்மாவுக்கு கட்டளையிட்டு அவன் மூலமாக சிருஷ்டியை பண்றான்னு சொல்லிட்டு வரோமே, அதுக்கெல்லாம் நிதர்சனமான ஆதாரம் இதெல்லாம். அப்படி கூட்டு பிரம்மாவை பெருமாள் சொன்னார். பிரம்மா என்ன பண்ணார்? அடியேன் அப்படியே பண்றேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரத தேசத்திலே ஜம்பூ தீபத்திலே எத்தனையோ புண்ணிய பண்ணி முடிக்கிறார். உடனே குடம் உடைஞ்சு போறது. இன்னொரு ஊருக்கு போறார், குடத்தை பண்றார், குடம் உடைஞ்சு போறது. பண்ண பண்ண குடமானது உடைஞ்சுட்டே இருக்கு. பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு முறையும் இக்கட்டான சூழ்நிலை ஆபத்தெல்லாம் வரச்ச எம்பெரும் ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி பண்றது தானே பிரம்மாவுக்கு வழக்கம். இந்த முறையும் பிரம்மா என்ன பண்ணார்? பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணினார். பெருமாள் உடனே சேவை சாதிச்சார். பெருமாள் இடத்துல பிரம்மா சேவிச்சுட்டு சொல்றார், ஹே எம்பெருமானே கேசவா,
கூடத்துல வேத சாஸ்திரங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி ஜம்பூ தீபத்துல பிரதிஷ்டை பண்ணி வைக்க சொன்னீங்களே, என்னால குடத்தையே பண்ண முடியல, குடம் பண்ணிட்டே இருக்கேன், உடஞ்சுட்டே போறது அப்படின்னு சொன்னார். பெருமாள் சிரிச்சார். எம்பெருமானே, உன்னுடைய சிரிப்புக்கு காரணம் புரியலன்னா, அப்பா இது சிருஷ்டி காலம் அல்ல, பிரளய காலம். அப்படின்னா எல்லாம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற காலம். அழிவு தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இப்போ சிருஷ்டி எல்லாம் புதுசா பண்ண முடியாது. அதுக்குன்னு என்னால ஒரு குடங்கூடவா பண்ண முடியாது. இந்த லோகத்தை எல்லாம் உம்முடைய அனுகிரகத்தினாலே படைத்த என்னாலே ஒரு மண் குடத்தை பண்ண முடியலையே. சாதாரண ஒரு குயவன் பண்ணி விடுவானே அந்த காரியத்தை, என்னால ஒரு மண் குடத்தை பிடிக்க முடியலையேன்னு பிரம்மா வருத்தப்படுறார். அது பிரளய காலம் அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறபடினால அப்படித்தான் ஆகும். நீ கவலைப்படாதே. எது பரம பவித்திரமான பூமியோ, எது சாரமான பூமியோ, அங்க போய் பண்ணினா இது நிலைக்கும். அதை பத்தி நான் உனக்கு சொல்றேன். இந்த பூலோகத்திலே எனக்கு எப்போதும் பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியதும், அங்க வந்து சேவிக்கிறவாளுக்கு ஐஸ்வர்யங்களையும் போகங்களையும் மோட்சத்தையும் பலனாக அளிப்பதும் எனக்கு ரொம்பவும் விருப்பமான க்ஷேத்திரங்கள் 108. பெருமாள் குறிப்பிடுறது 108 திவதேசங்களை குறிப்பிடுறார். இந்த 108 திவதேசங்கள்ல பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோட கூட உகந்து பிரீத்தியா நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். அங்க போய் சேவிக்கிறவாளுக்கு மோட்ச பரியந்தமான எல்லா பலன்களையும் பெருமாள் தருகிறார் அப்படின்னு பெருமாள் வாக்குல சொல்றார். அந்த 108 திவ்ய கஷேத்திரங்களிலே இன்னும் உண்டான மத்த புண்ணிய கஷேத்திரங்களிலே எனக்கு 12 கஷேத்திரங்கள் ரொம்ப முக்கியமான கஷேத்திரங்கள் அப்படின்னு பெருமாள் வாக்கால சொல்றார். எந்த 12 கஷேத்திரங்கள் அப்படின்னா, ஸ்ரீரங்கம், திருமலை, ஸ்ரீமுஷ்ணம், நைமிஷாரண்யம், திருமாலிருஞ்சோலை, ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், கும்பகோணம், திருவனந்தபுரம், அயோத்தியா, திருநாராயணபுரம்னு சொல்லக்கூடிய மேல்கோட்டை, நரநாராயண கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய பதரீகாசிரமம், எல்லாத்தை விடவும் உசந்தது சாரக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருச்சேரை. இந்த 12ம் என்னுடைய புண்ணிய கஷேத்திரங்களா, பரம பவித்திரமான கஷேத்திரங்களாக நீ அறிவாய் அப்படின்னு பெருமாளுடைய வாக்கால சொல்றார். ஏற்கனவே சொன்னது போல இந்த 12 புண்ணிய கஷேத்திரங்களில் ரொம்பவும் முக்கியமானது சாரக்ஷேத்திரம். மிகவும் புண்ணியகரமான இந்த சாரக்ஷேத்திரத்திலே 9 புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. என்னென்ன அப்படின்னா பெருமாள் சொல்றார். பாராசரிய தீர்த்தம் அப்படின்னு ஒரு வசந்த தீர்த்தம் உண்டு, வியாச தீர்த்தம்னு உண்டு, புண்ணியமான பிருகு தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு, மார்க்கண்டேய தீர்த்தம் உண்டு, ஸ்டௌனக தீர்த்தம் உண்டு, மகா புண்ணியகரமான ருத்ர தீர்த்தம் உண்டு, அதற்கு மேல பிரம்ம தீர்த்தம், அதுக்கும் பரிசுத்தமானது ரோமச தீர்த்தம். இவை எல்லாவற்றை விடவும் வசந்தது சார தீர்த்தம். பெருமாள் சாதிக்கக்கூடியதான பெயர்களை அதனுடைய பின்னணிய, அந்த பெயர் ஏற்பட்ட காரணத்தை சொல்லிடும். பாராசரியம்னு சொல்லக்கூடியது பராசர மகரிஷினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அனுஷ்டானங்கள் பண்ணப்பட்ட தீர்த்தம். பராசர மகரிஷி இந்த க்ஷேத்திரத்துல வந்து தபஸ் பண்ணி அவர் கையால ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதுல நித்தியானுஷ்டானங்கள் பண்ணி கொண்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு பெருமாளை திருவாராதனம் பண்ணியிருப்பார். அதனால அவர் பேர்ல பாராசரிய தீர்த்தம். வியாச தீர்த்தம்னு சொல்லக்கூடியது வியாச மகரிஷினாலே ஏற்படுத்தப்பட்டது. பிருகு தீர்த்தம்னு சொல்லக்கூடியது பிருகு மகரிஷினால் ஏற்படுத்தப்பட்டது. மார்க்கண்டேய தீர்த்தம்னு சொல்லக்கூடியது இன்னைக்கும் கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு முன்னால சாஷ்டாங்கமா உட்கார்ந்துட்டு பெருமாளை கைகூப்பி சேவிச்சுருக்காரு பெருமாள் திருவடிவாரத்துல, அந்த மார்க்கண்டேய மகரிஷினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தீர்த்தம். சௌனக பகவான்னு சொல்லக்கூடிய சௌனக மகரிஷினாலே ஏற்பட்ட தீர்த்தம் சௌனக தீர்த்தம். ருத்ர தீர்த்தம்னு சொல்லக்கூடியது இந்த புராணத்தை நாரதனுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற ருத்ரனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தீர்த்தம். அதை விட வசந்தது ருத்ரனுக்கு தகப்பனா பெருமாளுக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய பிரம்மாவினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிரம்ம தீர்த்தம். அதை விடவும் தூய்மையானது ரோமச மகரிஷினாலே பண்ணப்பட்ட ரோமச தீர்த்தம். இங்க ஒண்ணு நன்னா யோசிக்கணும். மற்ற ரிஷிகளை எல்லாம் ஒருத்தருக்கு மேல இவர், இவருக்கு மேல இவர்னு அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லிட்டே வந்தா ரிஷிகள்லாம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் தேவர்கள்னு வரச்ச தேவர்கள்ல ருத்ரனை சொல்லி பிரம்மாவை சொன்னா சரியா போச்சா? ருத்ரனுடைய அப்பா பிரம்மா, ருத்ரனுக்கு மேல இருக்கார் பிரம்மா, அதனால ருத்ரனுக்கு அப்புறம் பிரம்மாவை சொன்னது சரி. இதோட பெருமாள் என்ன சொல்லணும்? ரோமச தீர்த்தம்னு வருது பாருங்க. ரோமசர்னு சொல்லக்கூடியவர் ஒரு மகரிஷி. அவரை முதல்ல ரிஷிகளோட தானே சேர்த்திருக்கணும். ருத்ரனுக்கு மேல பிரம்மாவை சொல்லி பிரம்மாவுக்கு மேல ரோமசரை சொல்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தால், ஏற்கனவே நாம பல சிறப்புராணங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த ரோமச மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் பிரம்மாவை போட்டி போட்டு எம்பெருமானிடத்துல வரம் வாங்கினவர். பிரம்மாவுக்கு ஒரு சமயம் அகங்காரம் வந்தது. எனக்கு தான் இந்த லோகத்திலேயே இந்த சிருஷ்டியிலேயே நிறைய ஆயுள், ரொம்ப வருஷ காலம் வாழ போறவன் நான் தான் அப்படின்றச்ச மற்றவெல்லாம் ரொம்ப மட்டமா
ஏதோ வரா உடனே போயிடுறா அல்பாய சிவாலுக்குன்னு மத்தவாளெல்லாம் பார்த்து பரிகாசமா மண்டகர்வத்தோட பிரம்மா சுத்தின்னு இருந்த காலம். அப்போ ரோமசர் பிரம்மாவை பார்க்கறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போனார். போன இடத்துல ரோமசருக்கும் பிரம்மாவுக்கும் வாக்குவாதம் முத்தி போயிடுத்து. முத்தி போன உடனே கேவலம் கொஞ்ச காலம் மின்னலாட்டமா வாழ்ந்து சார நீ எல்லாம் என்ன பார்த்து பேசலாமா, என்னுடைய ஆயுஷ் என்ன தெரியுமா, என் பெருமை என்ன தெரியுமான்னு பிரம்மா ஒரு வார்த்தை ரோமசம ரிஷியை பார்த்து கேட்டுட்டார். அவருக்கு மனசு தாங்கல. ஒரு பெரிய ரிஷி தபஸ்வின்னு கூட பார்க்காம இவ்வளவு கேவலமா என்ன அவமானப்படுத்திட்டானே, எதை சொல்லி அவமானப்படுத்தினானோ அதாலேயே அவனை பழி தீர்க்கணும்னு பெருமாளை நோக்கி உக்கிரமா 1000 வருஷம் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். பெருமாள் வந்து என்ன வேணும்னு கேட்க, என்னுடைய ஆயுஷ பிரம்மா கேவலமா சொல்லி என்னை கலங்கப்படுத்திட்டான், பிரம்மாவை விட அதிகமான ஆயுஷ் எனக்கு வரணும், நான் அதே ஆயுஷால பிரம்மாவை போய் கேவலப்படுத்தணும், அந்த சக்தி எனக்கு கொடுங்கன்னு பெருமாளை பிரார்த்திக்க, பெருமாள் பிரம்மாவை காட்டிலும் வசந்த ஆயுஷ் உனக்கு, உன் உடம்புல எத்தனை முடி இருக்கோ அத்தனை பிரம்மா ஆயுஷ் நீ வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் போயிட்டார். இதுதான் ஓணும், இதுக்குதான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றது போல ரோமசம்ஷன் என்ன பண்ணார், உடனே பிரம்மலோகத்துக்கு போனார். ஹே பிரம்மா, என்னை பார்த்து கேவலம் மின்னலாட்டமா இதோ சாகக்கூடிய ஒரு அல்ப ஜீவன் அல்பாயுஷ்காரன்னு சொன்னியோன்னு, நீ என்னமோ பெருசா சொன்னிய பிரம்ம ஆயுஷ் அப்படின்னு, உன்னுடைய பிரம்ம ஆயுஷ் அதனுடைய பெருமை அதனுடைய அளவு என்ன தெரியுமா, என் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முடி உதிர்ந்தா உன்னுடைய ஒரு ஆயுஷ் முடிஞ்சு போயிடும், என் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ரோமமும் உன்னுடைய ஆயுஷும் ஒண்ணுன்னு சொல்லி பரிகாசம் பண்ணிவிட்டார் போய். அதனால சரீரத்துல எத்தனை ரோமங்கள் உண்டோ அத்தனை ரோமத்துக்கும் அத்தனை பிரம்ம யுகம் வாழக்கூடியவரானபடினால ரோமசம ரிஷின்னு பேரு. இப்படி தன்னுடைய தபோ மகிமையினாலே பிரம்மாவையும் வென்றவர், பிரம்மாவை காட்டிலும் அதிக காலம் இருக்கக்கூடியவரானபடினால பிரம்மாவுக்கு மேல சொல்லி இருக்கிற புராணங்கள் எல்லாம் ஒரு எழுத்துக்கும் ஒரு விசேஷ அர்த்தம் உண்டு. அந்த புராண பாவத்தோடையே சேவிக்கணும். ஏற்கனவே சேவித்த புராணங்களை எல்லாம் மனசுல வச்சுண்டு அதோட இதை ஒப்பிட்டு பார்த்து சேவிக்கிறச்ச இந்த அபூர்வமான அனுகிரகம் எல்லாம் நமக்கு ஏற்படும். அதனாலதான் பிரம்மாவுக்கு மேல ரோமசர சொல்லியிருக்கார் ருத்ரன். இதுல இருந்து நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பிரம்மா ருத்ரன் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு நியமன பதவி. அவ நிறைய யாகங்களோ தபஸோ புண்ணிய காரியங்களோ பண்ணி இந்திரனாகவோ சந்திரனாகவோ பிரம்மாவாகவோ ருத்ரனாகவோ ஆனார்கள். 1000 ருத்ரர்கள், 1000 பிரம்மாக்கள், 1,00,000 இந்திரர்கள், 1,00,000 சந்திரன்கள் உண்டு. எல்லாம் பதவிகள். ஒரு காலத்துக்கு ஒருத்தர் ஒரு பதவி அலங்கரிச்சுருப்பா. அவ்வளவுதான் விஷயமே ஒழிய எம்பெருமான் மட்டுமே சாஸ்வதமானவன். அவனுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன முக்தர்கள், அங்க இருக்கக்கூடிய நித்தியர்கள் மட்டுமே சாஸ்வதமானவா. இதையெல்லாம் நன்னா தெரிஞ்சின்றபடியினாலதான் நம்முடைய ஆழ்வார்களும் பூர்வாச்சாரியர்களும் இந்திர பதத்திற்கோ சந்திர பதத்திற்கோ பிரம்ம பதத்திற்கோ ருத்ர பதத்திற்கோ ஆசைப்படாமல் ஸ்ரீவைகுண்ட பாக்கியத்தை ஸ்ரீவைகுண்ட போகத்தை ஆசைப்பட்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணணும், அதுதான் பிரதானம்னு சொல்லி வலியுறுத்தினான்னா இதனாலதான். இந்த ரோமச தீர்த்தத்தை காட்டிலும் மேலான ஒரு தீர்த்தம் இருக்குன்னா சார தீர்த்தம். ஏன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தீர்த்தம் சாரமான தீர்த்தம், அதுக்கு சார தீர்த்தம்னு பேரு. இந்த 9 புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லா விதமான பாவங்களையும் போக்கடிக்கக்கூடிய புண்ணியமான தீர்த்தம் சார புஷ்கரணி முக்கியமான தீர்த்தம் அப்படின்னு ருத்ரன் சொல்றார். இப்படி 108 திவ்யதேசங்கள் மற்றும் புராண அபிமான ஸ்தலங்களுடைய பெருமையை பெருமாள் தன்னுடைய வாக்காலேயே பிரம்மாவுக்கு சொல்லிட்டு, அதுல எனக்கு 12 கஷேத்திரம் பிரியமான கஷேத்திரம், அதுல முக்கியமானது சார கஷேத்திரம்னு அவர் வாயால சொல்லி, அதுல இருக்கக்கூடிய 9 தீர்த்தங்களினுடைய மகிமையை சொல்லி, அந்த 9 தீர்த்தங்கள்ல வசந்த தீர்த்தம் சாரக்ஷேத்திர தீர்த்தம் சார தீர்த்தம் சார புஷ்கரணி என்ற வரைக்கும் சொல்லி கடைசியில என்ன சொன்னார், ஏ பிரம்மா, எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள்ல மண் எடுத்து அந்த குடம் உடைஞ்சு போடுச்சுன்னு சொன்னையே, இந்த சாரக்ஷேத்திரத்துக்கு போய் சாரக்ஷேத்திர தீர்த்தமான சார தீர்த்தத்திலே தீர்த்தமாடி அந்த சார தீர்த்தத்து மண்ணை எடுத்து நீ குடம் பண்ணு, குடம் உடையாது, அதுல வேதசாஸ்திரங்களை ஆகமங்களை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி பாதுகாத்து வைன்னு பெருமாள் நியமிக்கிறார். உடனே இதுக்காக தான் உன்னிடத்துல வந்தேன் அப்படின்னு பிரம்மாவானவன் பெருமாளை சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு உத்தமமான சார புஷ்கரணியில போய் சங்கல்ப ஸ்நானம் பண்ணி தீர்த்தாமாடி அந்த சார புஷ்கரணி மண்ணை எடுத்து குடம் பண்றார். கோலத்துக்குள்ள மண் எப்படி சுவாமி இருக்கும், சேரு மாதிரி தானே இருக்கும். அந்த சேரை எடுத்து பிரம்மாவானவர் குடம் பண்ணினார். அந்த குடம் நிலையா நின்னுது, உடையில. திடமா இருக்கிற அந்த குடத்தை பார்த்துட்டு அதுல வேதத்தை ஆகமத்தை சாஸ்திரங்களை எல்லாம் பிரம்மாவானவர் பிரதிஷ்டை பண்ணி வைத்து விட்டு பாதுகாத்து வைத்தார்.
இப்படி சேரை எடுத்து குடம் பண்ணி அதில் சாரமான வேதங்கள், ஆகமங்கள், புராணங்களை எல்லாம் பிரம்மாவானவன், சிருஷ்டி தேவனானவன் பெருமாளுடைய கட்டளையின் பேரில் பாதுகாத்து வைத்தானே. அதனாலே சேரை எடுத்து குடம் பண்ணி வேதங்களை ரட்சித்த இடம் சேரை, சேரை கஷேத்திரம், திருச்சேரை, தன் சேரை என்று பெயர் பெற்றது. இந்த சேரைன்னு சொல்லக்கூடியது சேத்தை எடுத்து பண்ணினதுனால வந்த தமிழ் பெயர். சாரக்ஷேத்திரம்னு சொன்னால் இந்த லோகத்துல எத்தனையோ புண்ணிய நதிகளுக்கெல்லாம் போய் பிரம்மா மண்ணை எடுத்து பண்ண போது வராத குடம் பரமசாரமான ஒரு க்ஷேத்திரத்துல எடுத்து பண்ணினா வரும்னு பெருமாள் சொல்லி, அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையையும் பெருமாள் வாயால சொல்லி அந்த புஷ்கரணியையும் காட்டி கொடுத்தார். இப்ப குடமும் உடையாம நின்னு போயிடுத்து. அதுல வேத சாஸ்திரங்கள்லாம் இருக்கு உள்ள. அதுதான் இந்த சிருஷ்டியினுடைய சாரம். பெருமாளுக்கு மூச்சு காத்து போலே விளங்குவது வேதங்கள். பெருமாளுடைய பிரபாவத்தை லோகத்திலே பரப்பக்கூடியது புராண இதிகாசங்கள். பெருமாளை ஆராதிக்க கூடியதும் பாகவதர்கள் இருக்கக்கூடிய முறையை சிக்ஷிப்பதும் ஆகமங்கள். ஆக இதுதான் இந்த சிருஷ்டியினுடைய ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய ஆத்மக்ஷேம வாழ்க்கையினுடைய சாரம். இப்படி சாரமான விஷயங்களை எல்லாம் ஒரு குடத்திலே அடைத்து வைத்தானே பிரம்மா. அந்த குடம் தயாரான ஊரானபடியினாலே சாரக்ஷேத்திரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். திருச்சேரை, சாரக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டும் புராணத்தினாலே சொல்லப்பட்டதான பெயர்கள். இந்த சார புஷ்கரணியினுடைய கரையிலே முனிவர்கள்ல சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடிய பிருகு மகரிஷி, சௌனக பகவான், வியாச மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷி, பராசர மகரிஷி இவாளோடு கூட நித்திய சூரியா எம்பெருமானை பிரியாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனும் என்றைக்கும் சார புஷ்கரணியினுடைய கரையிலே நித்தியவாசம் பண்றாளாம். நாமோ இன்னைக்கும் சார புஷ்கரணியில போய் தீர்த்தாமாடுறச்ச நமக்கு தெரியாம நம்ம கண்ணால வாழ சேவிக்க முடியல என்னாலும் அந்த தீர்த்தத்தினுடைய கரையில வாசம் பண்ணிட்டு நம்மளை எல்லாம் அனுகிரகிச்சுட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். எவன் இந்த சாரக்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை காதாலே கேட்கிறானோ அவன் எல்லா அல்ப ஆசைகளையும் விட்டு விஷ்ணு லோகத்தை அடைவான். வைராக்கியம் ஜாஸ்தியா போய் வைகுண்டம் போவான் அவன். புண்ணியமான கிருத்தயுகத்தில் பிரம்மா ரொம்ப காலம் பெருமாள் திருவாராதனத்திலேயே செலவு பண்ணினார். பிரம்மாவானவர் முதல் யுகமான கிருத்தயுகத்தில் ரொம்ப காலம் பெருமாளை தபஸ் பண்றது, யாகம் பண்றது, பெருமாள் சேவிக்கிறது, ஆராதனம் பண்றது இதுலயே தான் காலம் கழிச்சார். இத காஞ்சி ஸ்தலபுராணத்துல பார்த்தோம். ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர். முதல் யுகமான கிருத்தயுகத்திலே பிரம்மா பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி யாகம் பண்ணி திருவாராதனம் எல்லாம் பண்ணினான்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த மாதிரி இந்த சாரக்ஷேத்திரத்து சாரநாதனையும் பிரம்மாவானவர் வெகு காலம் கிருத்தயுகத்துல ஆராதனை பண்ணிருக்கார். திரேதா யுகத்திலே இந்த புராணத்தை நாரதருக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ருத்ரன் ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோடு கூட சாரநாத பெருமாளை ரொம்ப காலம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தானாம். துவாபர யுகத்திலே கருத்மான்னு சொல்லக்கூடிய கருடனும் நிறைய மகரிஷிகள், எந்தெந்த மகரிஷிகள் என்னென்ன தீர்த்தங்கள்லாம் உண்டோ அத்தனை மகரிஷிகளும் எம்பெருமானை துவாபர யுகத்தில் ஆராதனை பண்ணினவா. கருடனும் பராசரர், வியாசர், சௌனகர், பிருகு முதலான மகரிஷிகளும் மார்க்கண்டேயர் முதலானவர்களும் துவாபர யுகத்துல சாரநாதன் ஆராதனை பண்ணினா. கங்கையில் புனிதமாய காவிரி என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தீர்த்தாமாடுறவாளுடைய பாவங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய காவேரி கலியுகத்திலே எம்பெருமானை ஆராதனம் பண்ணினாள். இப்படி ஒரு யுகந்தோறும் எல்லா தேவதைகளும் ரிஷிகளும் இந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணியிருக்கா. அதனால 4 யுகங்களாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ரொம்பவும் பிராச்சீனமான பெருமான் இவன் அப்படின்னு சொல்லி ருத்ரன் நாரதனுக்கு சொல்றார். பிரம்மா எதுக்காக திருவாராதனம் பண்ணினார்னு எனக்கு தெரியும். பல க்ஷேத்திர புராணங்கள்ல, பல ஸ்தல புராணங்கள்ல பார்த்திருக்கோம். தான் பெருமாளை சேவிக்கணும், தனக்கு விசேஷமான கைங்கரியம் ஏற்படணும்ன்றதுக்காக பிரம்மா தபஸ் பண்ணி யாகம் பண்ணி பெருமாள் ஆராதிச்சார்னு தெரியும். ரிஷிகள்லாம் பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கிறதே பலன், அதுக்கு மேல ஒன்னும் வானான்னு சொல்லி பெருமாள் சேவைக்காகவே தபஸ் பண்ணக்கூடியவா. நீரும் பெருமாளை நேர்ல சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கணும்னு தபஸ் பண்ணியிருக்கீர். நித்திய சூரிகள்லாம் வாயை திறந்து ஒரு பலனை கேட்க மாட்டா, பெருமாளை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும்ன்றதுக்காக அவ தபஸ் பண்ணியிருப்பா. எனக்கு ஒரே சந்தேகம், காவேரி எதற்காக எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணினா? கலியுகத்திலே காவேரி ஏன் சாரநாதனை நோக்கி தபஸ் பண்ணினால்? அவளுக்கு பெருமாள் எப்படி சேவை சாதித்தார்? பெருமாள் எப்படி இங்க எழுந்தருளினார்? காவேரிக்கும் இந்த க்ஷேத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு ருத்ரனை பார்த்து நாரதர் கேட்கிறார். அந்த கேள்விக்கு 2வது அத்தியாயத்தினாலே ருத்ரன் பதில் சொல்றார். அதை நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சாரநாயிகா சமேத ஸ்ரீ சாரநாத பரபிரம்மனே நமஹ.
சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.